ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ஆம், அவங்க தனியாக கிளினிக் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஆசாமி. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா 6 மணிக்கு கண்டிப்பாக எந்திரிக்கணும். 5 நிமிஷம் முந்தி பிந்தி போகக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு படுக்கணும்னா கண்டிப்பாக 10 மணிக்கு படுத்துறணும். 5 நிமிஷம் முந்தி பிந்தி போகக்கூடாது. அப்படின்னு ஒரு பெரிய டிசிப்ளின் இது வச்சிருப்பாரு. அந்த டிசிப்ளினுக்குள்ள அவர் இருப்பாரு. அதுக்குள்ள தான் மத்தவங்களும் இருக்கணும்னு சொல்லுவாரு. அவரு இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வராது. மத்தவங்களும் அந்த டிசிப்ளினுக்குள்ள வரணும் அப்படிங்கும்போது, அது நெறைய பிரச்சனைகள வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது. ஒரு தடவ இவங்க வந்து டாக்டர் வந்து அம் கிளினிக்ல பார்த்துட்டு, நைட்டு 9 மணிக்கு கிளம்புற நேரத்தில ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க. ரொம்ப வயசானவங்க. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இருந்து அவங்களையும் பார்த்து அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீடும், கிளினிக்கும் ஒரே பில்டிங்கில தான் இருக்கும். வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் அங்கேயே நின்னுட்டு, "வீட்டுக்குள்ள வராத! நீ வந்து டைம்ல இது பண்ணிட்ட. உனக்கு எத்தன தடவ சொன்னாலும் புரியல. எல்லாத்துக்கும் லைஃப்ல ஒரு டிசிப்ளின் வேணும்." அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிளாஸ் எடுத்து திட்டியிருக்காரு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, "என்னோட ப்ரொஃபஷன் அப்படிப்பட்டது இல்ல. அந்த மாரி நான் பண்ணக்கூடாது. வயசானவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? அது தப்பு இல்லையா? திரும்ப அவங்க எனக்காக அவ்வளோ தூரம் நடந்து அடுத்த நாளும் வர வேண்டியிருக்கும். அது தப்பு. அதனால தான் நான் பண்ணுனேன்." அப்படின்னு சொல்லி. டிசிப்ளின் தப்பு கிடையாது. டிசிப்ளின் நம்மளோட இருக்கிற வரைக்கும், நாம அதில பெரிய விஷயங்கள் நமக்கு பிரச்சனை வராது. நாம அதுக்கு பழகியிருப்போம். அதை அடுத்தவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அவங்களுடைய சௌகரியங்களையும் நாம கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும். சிலருக்கு அந்த டிசிப்ளின் ஒத்து வராம இருக்கலாம். டிசிப்ளினே இல்லாதவங்கள சப்போர்ட் பண்ணி நான் இங்க பேசல. சிலருக்கு லைஃப்ல எந்த டிசிப்ளினும் இருக்காது. அவங்கள பத்தி நான் பேசல இங்க. சரியா? ஓரளவுக்காவது லைஃப டிசிப்ளினோட நடத்துற, சில ஒழுங்குகளோட நடத்துறவங்களுக்காக தான் நான் இத சொல்றேன். நமக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கலாம். அந்த ஒழுங்குகள் எல்லாருக்கும் ஒத்து போகணும்னு கட்டாயம் இல்லை. அத நாம புரிஞ்சுக்குவோம். சொல்லலாம், "எப்பா நீ நேரத்துக்கு வரணும். நீ நேரத்துக்கு வந்தா தான் நான் உனக்கு சாப்பாடு போடுவேன். இல்லையாருன்னா நான் டேபிள்ல வச்சுட்டு போயிடுவேன். நீ சாப்பிட்டுக்கோ." அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. "நீ வார வரைக்கும் நான் முழிச்சிருக்கணும்னு கட்டாயம் இல்ல. என்னால அது முடியாதுன்னு" தாராளமா சொல்லலாம். ஆனா, "நீ கண்டிப்பா 8 மணிக்கு வந்தே ஆகணும்னு" நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுடைய வேலைகள் வேறையா இருக்கலாம். லைஃப் முழுசும் இது மாதிரி நெறைய கிளாஷஸ் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற டிசிப்ளின்ல வர்ற பிரச்சனைகள். இத நம்ம இப்படித்தான் கன்சிடர் பண்ணணும். அவங்களோட சூழ்நிலைக்கு இந்த ஒழுங்குகள் சரிப்படலையா இருக்கலாம், விட்டுடுவோம். அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு, நாமளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி இருப்போம். அப்படின்னு நம்ம பழகிக்குவோம். அவரவர் லைஃப அவரவருக்கு தான் இல்லையா? இன்னொருத்தரோட வாழ்க்கைய நம்ம வாழ முடியாதுல்ல?